இல்ல தம்பி பெரிய காலேஜா இருக்கு, இங்கதான் நீ படிக்கணுமோ? ஆமா நீ இந்த காலேஜ் தானே படிக்கணும். சரி சரி, இங்க உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருமா? அண்ணே நான் நல்ல மார்க் எடுத்துருவேன், எப்படியாவது கிடச்சிரும் நீ. பாப்போம் எல்லாம் பெரிய வீட்டு பிள்ளைகள் படிக்கும்னு நினைக்கேன். இங்க அட்மிஷன் ஆபீஸ்ல வர கூட்டமா இருக்கு, பாப்போம் வா கிடைக்குதான்னு பாப்போம். யார் அவனுங்க பார்க்க ஊரட்டி மாதிரி இருக்கானுங்க, ஈஸியாக மாற்றலாம் போலையே. இந்தா வரேன். இல்ல தம்பி, என்னால காலையில இருந்து இந்த அட்மிஷன் ஆபீஸ் கூட்டமாவே இருக்கு. எப்படி? அட்மிஷனா? ஆமா தம்பி. நீங்க? சார் நான் இந்த காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. இங்க எப்படி நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? சார் செம்ம காலேஜ் சார் இது. அப்படியா? இது தம்பி அவருக்கு தான் அட்மிஷன் போடுறதுக்காக வந்தோம். அப்படியா? என்ன டிபார்ட்மெண்ட்டு? இந்த இன்ஜினியரிங்ல. மெக்கானிக்கல் படிக்க. ஆமா, அதுதான் படிக்க போறாப்புல. வந்தோம், காலையில இருந்து அட்மிஷன் ஆபீஸ் கூட்டமா வேற இருக்கு, கிடைக்குமா என்னன்னு வேற தெரியல. அது பரவாயில்ல சார், நம்மளுக்கு உள்ளால ஆள் தெரியும், பார்த்து பண்ணிக்கலாம். அப்படியா தம்பி? என்ன பண்ணும் சார் கூட ஒரு 2 லட்சம் ரூபா கொடுங்க, சீட்டு கிடைச்சிரும். கூட 2 லட்சமா? தம்பி வருஷத்துக்கு ஃபீஸே 1.5 லட்சம் தான் சொன்னாங்க, நீங்க என்ன கூட 2 லட்சம் கேட்கீங்க? சார் கியூவை பார்த்தீங்களா, அந்த கியூவில் போய் நின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? அதுக்கு தான் சொல்கிறேன், 2 லட்ச ரூபா என்கிட்ட கொடுங்க, உள்ள செட்டில் பண்ணுறவங்களாம் செட்டில் பண்ணிட்டேன்னா சீட்டு கிடைச்சிரும். இல்ல அவனா நீ படிச்சிட்டு இருக்கிய, எங்க அரியர் இல்லாம கிளியர் பண்ணிருக்கியா? இல்லை போய் அரியரே கிளியர் பண்ணல. காலேஜுக்கு இந்த மாதிரி 10 பேர் சுத்துவாங்க போல. எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ஆம்ல, 2 லட்சம். அண்ணே அவங்க கேட்க 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துருங்கண்ணே. டேய், இந்த காலேஜ்ல உனக்கு சீட் வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு நீ உனக்கு எல்லாம் 2 லட்சம் கொடுக்க முடியாது. போய் கியூல நில்லு போ, நைட் ஆனாலும் பரவாயில்ல, அட்மிஷன் வாங்குறோம். நல்ல பெரிய காலேஜ் தான் இருக்கும் போலயே. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், தம்பிக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கலான்னு வந்தோம். அட்மிஷனா? எந்த டிபார்ட்மெண்ட்டு? பிடெக். ஏன் உன் தம்பி சொல்ல மாட்டானா அதை? பிடெக் சொல்லுது பேர். பிடெக்கு இந்த ஃபீஸ் தான் கட்டணும். சார் என்ன சார் மெனு கார்டு மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க? யோ அது ஃபீஸ் தான், ஏன் ஒழுங்கா பாரு. 70% எடுத்தா இந்த ஃபீஸ் கட்டணும், 60% எடுத்தா இந்த ஃபீஸ் கட்டணும். உன் தம்பி 40% எடுத்துருந்தாவே ஏன் இந்த ஃபீஸை கட்டி டொனேஷனும் கட்டணும், புரியுதா? உன் தம்பி எத்தனை பர்சன்டேஜ்? 55 சார். 55னா தோருக்கு பேர் இந்த ஃபீஸை கட்டணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்தீங்களா சார்? சீட்டு வேணுமா வேணாமா? வேணும் சார். எனக்கு என்ன டவுட்னா சார், 80%னா இந்த ஃபீஸ் கட்டணும், 70னா அதை விட அதிகமான ஃபீஸ் கட்டணும், 40னா எல்லாத்தையும் விட அதிகமாக ப்ளஸ் டொனேஷன் வேறு கட்ட வேண்டிய இருக்குது. ஸோ மார்க் கம்மியாக ஃபீஸ் அதிகமாகுது இல்லையா? ஸோ கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக வாங்கி ஏதாவது எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பீங்களா சார்? சீச்சி அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு சார் இந்த டொனேஷன்லாம்? உனக்கு சீட்டு வேணுமா வேணாமா இந்த காலேஜில்? இல்லை சார், டொனேஷன் வாங்குறதே சட்டப்படி தப்பு. இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கேபிட்டேஷன் ஃபீ ஆக்ட் 57 1992 படி டொனேஷன் வாங்கக்கூடாது சார். என்ன அதுக்கு? காலேஜ் மேலே கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. ரூல்ஸ்லாம் பேசுகிறான், ஒருவேளை வெளில போய் போட்டு விட்ருவானோ? சார் ஸ்லிப்பை கொடுங்க. இல்லை உங்களுக்கு அந்த ஃபீஸ் எல்லாம் இல்லை சார், நம்ம வாங்க டீ குடிச்சிட்டே பேசுவோம். இல்லை பரவாயில்ல, நான் வேற காலேஜில் சீட்டு வாங்கிக்கிறேன். அப்பெல்லாம் கோச்சிக்க கூடாது. வாங்க வாங்க தம்பி. வேணாம் சார். வாங்க 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 வாங்க.